ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சிந்தியா வினோலன். இன்றைக்கி இட்டாலியில் நம்மளோட ஃபர்ஸ்ட் டே அண்ட் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி பசிக்குமில்ல, அதனால சாப்பிட வந்தோம். நாங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிச்சோம். அங்கே வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல் கீ ரைஸ், பட்டர் நான் அதெல்லாம் இருந்துச்சு. எஸ், நல்லா சாப்பிட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங்க்கு வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பாட் வந்துட்டு ரொம்பவே ஒரு எப்பிக்கான ஸ்பாட். த ஹோல் மிலான் சிட்டி வாஸ் லைக் ஸோ ஃபேஷனபிள். ஒரு மாதிரி ஆன்டிக் வியூவில் இருந்துச்சு. அங்கே ட்ரெஸ் பண்ணியிருக்க எல்லாருமே அந்த ஒரு ஃபேஷன் கேபிட்டலுக்கான ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இருந்தாங்க. தே வேர் ஆல் வெரி ப்ரிட்டி. நீங்கள் இந்த சிட்டியோட ஆர்கிடெக்சர் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஒரு மைன்யூட்டான ஆர்கிடெக்சர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தே ஆர் ஸ்டில் ப்ரொடெக்டிங் தேர் கல்ச்சர். அவங்களோட பில்டிங் ஸ்டைல் ஆகட்டும் எல்லாத்தையுமே அவங்க ரொம்பவே பாதுகாத்துட்டு வராங்க. அவங்களோட ஆர்கிடெக்சர் ரொம்ப ஸ்பெஷல்ன்றனால இந்த மிலான் சிட்டிக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இதை கண்டிப்பாக ஒரு நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து டுவாமோ டி மிலானோ தான். மிலானில் இருக்கிற த பிக்கெஸ்ட் கெத்தீட்ரல், மிலான் கெத்தீட்ரல்னு சொல்லக்கூடியது. இன்றைக்கி இதுக்குள்ளே நம்ம போய் அங்கே என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன ஸ்பெஷாலிட்டி, ஏன் இதை இவ்வளோ ஸ்பெஷலாக எல்லோரும் சொல்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். டுவானோ டி மிலானோ வந்து யூரோப்பியன் ஹிஸ்ட்ரியில் ஒரு பெரிய ரெவல்யூஷனே கொண்டு வந்துச்சுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு 6 சென்ச்சுரிஸாக நம்ம வந்து அதோட ஆர்கிடெக்சர் பற்றி பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த மிலான் கெத்தீட்ரலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பித்த இயர் வந்து 1386. ஸோ அப்போ வந்து கோதிக் கெத்தீட்ரல் ஸ்டைலை இவங்க ஃபாலோ பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கெத்தீட்ரல் கீழே நீங்கள் வந்து ஒரு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம். அதில் வந்துட்டு உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. 1387 வெனிராண்டா ஃபேப்ரிகா டெல் டுவாமோ வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒரு லார்ட் ஆஃப் மிலான் இவங்களுக்காக ஒன்று டிசைன் பண்ணணும், ஒரு சர்ச்சை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஒர்க். இவங்களுக்கு அடுத்து நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ், இன்ஃபேக்ட் த கிரேட் ஆர்கிடெக்ட் ஆர்டிஸ்ட் லியோனார்டோ டாவின்சி கூட இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு பார்ட்டை வந்து அவர் டிசைன் பண்ணியிருக்காரு. 17th சென்ச்சுரியிலேருந்து 18th சென்ச்சுரிக்கு நடுவில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அழகாக இருக்குன்னு பார்த்துட்டு அவங்க டாப்பில் ஒரு ஸ்டாச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி மடோனினாவோட ஸ்டாச்சுவை வச்சுருக்காங்க. மீன்வைல் நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் தான் இந்த டிக்கெட் கவுண்டர். நீங்கள் ரெகுலர் டிக்கெட்ஸ் வாங்கலாம், இல்லை மேலே வரைக்கும் போகிறதுக்கு லிஃப்ட்டில் போயிட்டு கீழே நடந்து வரத்துக்கு ஸ்டேர் கேஸில் வரலாம், இல்லை ரெண்டுமே நீங்கள் ஸ்டேர் கேஸில் போகலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிக்கெட்ஸ் இருந்துச்சு. நீங்கள் அதில் சூஸ் பண்ணி டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் இந்த கெத்தீட்ரல்குள்ளே என்ட்ரு ஆகலாம்.
ஒருவேளை டுவாமோ தான் சிம்பிள் ஆஃப் மிலானா ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தா அந்த மடோனினான்ற ஹையஸ்ட் ஸ்டாச்சு தான் ஹையஸ்ட் ஸ்பயர் ஆஃப் த கெத்தீட்ரல், அதாவது சிட்டியோட ஹார்ட் அண்ட் சோல்னு அவங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. இன்ன வரைக்கும் மடோனினா கையில் ஒரு ஃப்ளாக் வந்து ரேப் ஆகிருக்கும். அந்த ஃப்ளாக் வந்து கண்டிப்பாக ரிலீஜியஸ் இல்லைனா சிவில் ஈவெண்ட்ஸ் அப்போது இட்டாலியன் ஃப்ளாக் வந்து மடோனினா கையில் இருந்து பறக்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மோஸ்ட்டாக எப்பப்பெல்லாம் நடக்கும்னா ஃபீஸ்ட் ஆஃப் த ட்ரை கலர், லேண்டன் பேக்ஸ், டே ஆஃப் நேஷ்னல் யூனிட்டி, 5 days ஆஃப் மிலான், லேபர் டே, யூரோப் டே, ரிபப்ளிக் டே, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான டேஸில் மட்டும்தான் அந்த ஃப்ளாக் வந்து அங்கே பறக்கும். அதே மாதிரி மடோனினாவோட ஸ்டாச்சு வந்து 4.16 மீட்டர், 33 காப்பர் பிளேட்ஸாக இதில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் 6750 பியோர் ஷீட்ஸ் ஆஃப் கோல்டால் இதை வந்து கிளைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டாப் வியூவை நம்ம பார்த்ததுக்கப்புறமா நம்ம பொறுமையாக கீழே இறங்கி வர ஆரம்பித்தோம். 2 சைடு ஆஃப் த ஆர்கிடெக்சருமே ரொம்ப ஃபேபுலஸாக இருந்துச்சு. அண்ட் ஹோல் சிட்டி அவங்களால இங்கேருந்து பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. அவ்வளோ ஹையரான ஒரு எலிவேஷனில் இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. கமிங் பேக் டு த ஹிஸ்ட்ரி, 19th சென்ச்சுரிக்கு அப்புறம் நெப்போலியனோட காரனேஷன், இட்டாலிக்கு கிங் ஆனக்கப்புறம் அவர் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அவரோட கையில் எடுக்கிறாரு. அண்ட் நிறைய டெக்கரேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுவும் இந்த ரூஃப் டாப்புக்கு மேலே இருக்கிற அந்த சின்ன சின்ன மைன்யூட் டெக்கரேஷன்ஸ்லாம் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா கிளாஸ் எல்லாத்துக்கும் வந்து ஸ்டெயின்டு கிளாஸ் விண்டோஸ் எல்லாத்தையும் எனாமல் பெயிண்டட் கிளாஸாக அவங்க வந்து அதை மாற்றியிருக்காங்க. 20th சென்ச்சுரி போல் அவங்கள வந்து ஒரு வாரில் மார்க் பண்ணியிருக்காங்க. அந்த வார்க்கு அப்புறமா மேஜர் ரெனோவேஷன் ஒர்க்ஸ் தேவைப்பட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எஸ்கவேஷன் வந்து முடிச்சக்கப்புறமா டோர்ஸால் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஹோல் கெத்தீட்ரலை. செகண்ட் ஹாஃப் ஆஃப் 20th சென்ச்சுரியில் வந்து ஃபேப்ரிக்கா திருப்பி இந்த கம்ப்ளீட்டான ஒரு ரெனோவேஷன் ப்ராசஸில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு ஸ்பயரை வந்து திருப்பி உண்டாக்கியிருக்காங்க. So this is the second time they again restored the spire. இந்த டோமோவில் காம்ப்ளெக்ஸான பார்ட்ஸை வந்து அவங்க கைக்குள்ளே எடுத்து அவங்க முடிச்சிருக்காங்க. கெத்தீட்ரல்குள்ளே பார்த்தீங்கன்னா டைபூரியம் பில்லர்ஸ்னு இருக்குது. டைபூரியம் பில்லர்ஸ் தான் மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் இன்டர்வென்ஷன்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2016 போல் பார்த்தீங்கன்னா திருப்பி எக்ஸைட்டிங்காக இந்த ஹோல் டுவாமோவையும் டைபூரியமையும் ரிஸ்டோர் பண்ணுறதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிருக்கு. The Cappella Musicale del Duomo in Milan, அதாவது மியூசிக் சாப்பல் இன் மிலான், இதுதான் சிட்டியோட ஓல்டஸ்ட் கல்ச்சுரல் இன்ஸ்டிடியூஷன். அண்ட் 1402 ப்ரெசன்ட் டே வரைக்கும் இன்னமும் இது ஆக்டிவாக ரன் ஆகிட்டுருக்கு. அந்த காலத்திலேயே இந்த கெத்தீட்ரலுக்கு ஒரு கம்ப்ளீட் ஆர்கனைசேஷன் ஆஃப் சாப்பல் இருந்திருக்காங்க. அதாவது மாஸ்டர், ஆர்கானிஸ்ட், டெப்யூட்டி மாஸ்டர், அடல்ட் அண்ட் சில்ட்ரன் காரிஸ்டர்ஸ்.
நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது அந்த பாவ மன்னிப்பு அறைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வுடன் பாக்ஸஸ் நிறையா இருந்துச்சு அந்த ஒரு ஏரியா ஃபுல்லாக. எங்களுக்கு அது ரொம்ப அம்யூசிங்காக இருந்துச்சு. யூஸ்வலாக ஒரு இடத்துல தான் இருக்கும், பட் இந்த கேத்தீட்ரலில் அந்த ரோ ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒரு ஒரு விதமாக ஆர்கிடெக்சர் இருக்கும். மை காட், இவங்களோட ஃப்ளோரிங், இவங்களோட சீலிங் எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமாக சூப்பராக இருந்துச்சு அந்த ஒரு ஆன்டிக் ஃபீலில். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இங்கே ஒர்க் பண்ணியிருக்க ஃபாதர்ஸோட நேம் போர்டு தான். ஸோ ஹியர் இஸ் தேர் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட். அண்ட் இங்கே வந்து ஸ்டோன்ஸே வந்து இயர்ஸ் எழுதியிருந்தது ஸ்டோன்ஸில். அதாவது அந்த டைமில் இருந்த ஸ்டோன்ஸ், அந்த டைமில் இருந்த அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க வந்து பிரேக் ஆகாமல் சில பார்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து சேர்த்துட்டு வராங்க. அண்ட் இதில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, காம்ப்ளெக்ஸான பில்லர்ஸ் கட்டின விதம், இது எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் ஒரு ஒரு இடத்துல அவங்க நிறையா இந்த சமாதி மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருந்தாக்காங்க. அந்த இடம் இருந்துச்சு. அண்ட் இதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி இருந்துச்சு. தண்ணி இல்லை, ஆனால் நிறையா பேர் காசு போட்டிருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு அது ஒரு கஷ்டம் மாதிரி அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த டைமில் கிங், குயின் இவங்கெல்லாம் யூஸ் பண்ண விஷயங்கள்லாம் இங்கே இருந்திருக்கு. நம்ம ஊரில் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இந்த ஊரோட ஆர்கியாலஜி பிளேஸ் இது. எஸ்பெஷலி இந்த கெத்தீட்ரலில் யூஸ் பண்ண ஸ்டோன்ஸ் ஆகட்டும், அவங்க பில்ட் பண்ணும் போது என்னென்ன கலர் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணாங்க, என்னென்ன டிசைன்ஸ் அவங்க ட்ரை பண்ணாங்க, இது எல்லாமே அந்த இடத்துல இருந்திருந்தது. நிறைய கல்வெட்டு பார்த்தோம். அந்த கல்வெட்டுலாம் அந்த பீரியடில் ஒர்க் பண்ணவங்களோட ரிட்டன் ஸ்கிரிப்ட் இருந்துச்சு. ஓவராலாக இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் டிக்கெட் வாங்குகிற இடத்துலையே நிறையா பேக்கேஜஸ் இருக்கும். அதாவது கெத்தீட்ரல் மட்டும் பார்க்கலாம், கெத்தீட்ரலோட ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட், அப்படி இல்லைனா மியூசியம், லைப்ரரி, இந்த மாதிரி நிறையா பேக்கேஜஸ் இருக்கும். நீங்கள் அதில் சூஸ் பண்ணி அந்தந்த இடத்துக்கு நீங்கள் போகலாம். ஓவராலாக நாங்கள் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கே ஒரு 3 hours ஆச்சு. ஸோ 3-4 hours சாலிடாக ஆகும். ஏன்னா நீங்கள் ஸ்லோவாக பொறுமையாக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து பேசி அது பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டுலாம் வர்றதுக்கு இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். Day 1 இட்டாலி கெத்தீட்ரலில் ரொம்பவே சூப்பராக போச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் சில் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் எங்கள் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் உங்களை சீக்கிரமாக பார்க்குறோம். அது வரைக்கும் ஸ்டே ஹாப்பி.